ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போது செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனையிலே நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடணும். வச்சுட்டு தான் அந்த காயின்ஸ் வைக்கணும். அது வந்து நான் பூஜையில் முன்னாடி இதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் சொல்லலை. சரி, இப்போ புதுசாக நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மனையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் இந்த இதில் வைக்கணும். இது வந்து லக்ஷ்மி, இது வந்து குபேரரோட மனைவி. இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி படம் தான் நீங்கள் இது வாங்கி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதெல்லாம் உங்களுக்கு குபேரரோட இதை பற்றிலாம் நான் இந்த பூஜையில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த காயின்ஸ் மேலே இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1 காயின்ஸ் வைக்கணும். இந்த ₹1 காயின் இருக்கு இல்லையா, அந்த ₹1 காயின்ஸ் வச்சு தான் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். இந்த ₹1 காயின் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ குபேரர் விளக்கில் எண்ணெயெல்லாம் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். இதில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா திராட்சை வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் இந்த தீப எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றினீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. எனக்கு தீப எண்ணெய் கிடைக்கல, நான் நல்லெண்ணெயில் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தீப எண்ணெயில் ஏற்றினீங்கன்னா ரொம்ப அது விசேஷம், ரொம்ப நல்லது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து குபேரருக்கு போட வேண்டிய காயின்ஸ் தான். இது வந்து 108 காயின்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ₹1 காயினில் வந்து இது பூஜை வந்து நம்ம செய்யக்கூடாது. ₹5 காயின்ஸில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலரில் அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸில் விற்கும். அது வந்து எனக்கும் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்கும், அந்த எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கோல்டு கலரில் இருக்கும், லக்ஷ்மி போட்டு இருக்கும். அந்த அந்த இதில் தான் நீங்கள் அந்த காயின்ஸில் தான் நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா ₹1 காயின்ஸு செய்யக்கூடாது. நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் ₹1 காயின், இது வந்து ₹1 காயின்ஸ் கிடையாது, இந்த ஊர் காயின்ஸ். இது பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ₹1 காயின் கிடையாது, இந்த ஊர் காயின்ஸு. நானுமே அந்த கோல்டு காயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் போய் பார்க்குறேன். நான் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எந்த மாதிரி காயின். ஒரு பாக்ஸ்லேயே அந்த காயின்ஸ் வந்து இருக்கும். அதில் பூஜை பண்ணிங்கன்னா அது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை இது வாரம் தொடர்ந்து வியாழக்கிழமையில் காலையிலே இல்லை ஈவினிங் ஒரு 2 வேளை எப்போ வேணால் செய்யலாம். நம்மளால் முடிஞ்சது எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் செய்யலாம். காலையிலையும் செய்யலாம், இல்லை ஈவினிங்லேயும் செய்யலாம். நீங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேர லக்ஷ்மி எந்திரம் தான் இது. இது வந்து பூஜையில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்களும் கிடச்சிதுன்னா வாங்குங்க. இதையும் சேர்த்து வச்சு இதை செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நல்லது. இந்த பூஜையில் வந்து நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும் போது இது நம்ம வந்து இந்த நம்ம பூஜை இது இருக்கு இல்லையா, இதுலேயே எப்படியே நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம பூஜைக்கிட்டேயே அதை செய்யும் போதே அதில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா பூ இருக்குது பாருங்கள். பூ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வாங்கின பூவே நிறைய இருக்குது. சரி, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அதனால சரி, அதனால் வாங்கலை, திருப்பி போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். இப்போ தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சேன் இல்லையா, சாட்டர்டே அன்னைக்கு. அதனால் அந்த பூவே இருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ரோஸ் தான் வச்சுருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜையும் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போது விளக்கெல்லாம் ஏற்றி குபேரர் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பாருங்கள். எல்லாம் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த எந்திரமும் அதில் வச்சுருக்கேன். இந்த கல் இருக்கு இல்லையா, அந்த பூஜை கல், இதை நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அந்த கல்லும் இந்த எந்திரமும் அதை சேர்த்து வச்சு தான் நீங்கள் இந்த பூஜை செய்யும் போது லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து செய்யணும். வாரம் அந்த வியாழக்கிழமையில் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நம்ம எவ்வளோ நமக்கு எந்த இது கஷ்டம் எது இருந்தாலும் நமக்கு வந்து அது நிவர்த்தி ஆகிடும். நமக்கு பணம் வந்து தங்காமல் நிறைய பேருக்கு இருக்குள்ளேயே, அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து அந்த பணம் வந்து நமக்கு செலவாகாமல் நம்ம கையிலேயே இருக்கும். நம்ம பணம் வந்து செலவாகாமல் நமக்கு வந்து அது நம்ம இது இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து. அதுதான் அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை கூட இது. நம்ம இது பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து பலன் கிடைக்கும், அந்த குபேரர் பூஜை செஞ்சுட்டே இருந்தோம்னா. இப்போ ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஊதுவத்தி, இது சாம்பிராணி வத்தி எல்லாமே காமிச்சிட்டு பூஜை செஞ்சோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம் அது. எல்லா இடத்துலையும் நான் வந்து இப்போது ஊதுவத்தி எல்லா ரூம்லேயும் நம்ம ஊதுவத்தி நம்ம காமிச்சிடணும் பூஜை செய்யும் போது. இப்போ எல்லா இடமும் சாம்பிராணி வத்தி இது காமிச்சிட்ருக்கேன். எல்லா ரூம்லேயும் காமிக்கணும். நம்ம எந்தெந்த ரூம் இருக்கோ, எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் சாம்பிராணி வத்தி இது சாம்பிராணி வத்தி வந்து நம்ம பூஜை இப்போ செய்யும் போது நம்ம சாம்பிராணி வத்தி ஏற்றினோம்னா அது ரொம்ப நல்லது, வீட்டுக்கு விசேஷம். அது ரொம்ப நல்லதுனால தான் நான் எப்போவுமே அதை சாம்பிராணி வத்தி ஏற்றிட்டு இருக்கேன். இப்போ எல்லா ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி சாம்பிராணி வத்தி எல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இது வந்து
இந்த குபேரருக்கான இந்த காசு நான் சொன்ன மாதிரி அந்த காசு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அது கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு அது வந்து காமிக்கிறேன். அதை நான் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அது வந்து எந்த எந்த எப்போ செய்யணும், எந்த கிழமையில செய்யணும், எந்த டைம் செய்யணும் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோஸ்லலாம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் என்னோடய சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். ஓம் குபேராய நமக, ஓம் தனதாய நமக, ஓம் ஸ்ரீமதே நமக, ஓம் யசஸ்தியா நமக, ஓம் குஷகேசராய நமக, ஓம் நீதிசாய நமக, ஓம் சங்கரஸ்காய நமக, ஓம் மகாலட்சுமி நிபாவசே நமக, ஓம் மகாபக்ன நிவிசாய நமக, ஓம் பூர்ணாய நமக, ஓம் பத்னிசாய நமக. இப்போ பூஜையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் பாருங்கள். குபேரர் பூஜையெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த காயின்ஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த காயின்ஸு நான் வாங்கிட்டு உங்களுக்கு அது என்ன காயின்ஸு அப்படின்றத நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். இப்போது கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் எல்லா ரூம்லேயும். இப்போ நிலப்படினா அந்த நிலப்படி நம்ம ரூமில் அந்த படிக்கட்டு அந்த கதவோட டாப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இந்த கற்பூரம் வந்து நம்ம அது காமிக்கணும். அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாசல்லையும் அது கற்பூரம் வந்து காமிக்கணும். நான் வந்து வாசலில் வந்து கற்பூரம் வந்து நான் காமிப்பேன். ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காற்றுல அது அணைஞ்சு போயிடும் அப்படின்றதுனால எனக்கு வந்து இங்கே அது பண்ண உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போது சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் வச்சு இது ரசம் தான், தக்காளி போட்ட ரசம், வெண்டைக்காய் பொரியல் தான். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் கட் பண்ணல. கட் பண்ணிவிட்டு தான் காய் செய்யணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து மாவு அரைச்சது. இது நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்பவுமே மாவு அரைச்சிடுவேன். இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். வாரத்தில் நமக்கு என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும் இல்லையா. ஸோ இது மாவு அரைச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் இட்லி, அடுத்த நாள் தோசை, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம், அதுக்கு அடுத்த நாள் பணியாரம். இப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டிஃபனும் ஆச்சு, நமக்கு நைட்டுக்கு டின்னரும் ஆச்சு. நம்ம ரொம்ப திங்க் பண்ணவும் வேணாம். அது ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அது சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு நான் நிறைய பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக போயிடும் இந்த வீடியோ. இப்போது வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மிளகாத்தல் மட்டும்தான் நான் காரத்துக்கு போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம மிளகாத்தல் போட்டு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். மிளகாத்தூள் தான் போடணுன்ட்டு இல்லை, மிளகாத்தல் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா. பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு, வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். வேறு என்ன டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.